நிலையம். காவல் நிலையம்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, கம்ப்ளைண்ட்டு, விசாரணை, அக்யூஸ்டு, எஃப்ஐஆரு, ரிமாண்டு இப்படி தான் போயிட்டுருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மக்களுடைய எண்ணிக்கைக்கு அளவு காவலர்கள் இருப்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் தான் காவல்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுசாக ஒரு நூல் நிலையம் அமைச்சிருக்கிறாங்க. மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை அறை இருக்குதோ இல்லையோ, புத்தக அறை இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் ஒரு நூல் நிலையம் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட புத்தகங்களை வைத்து, அங்கே வரக்கூடிய புகார்தாரர், விசாரணைக்கு வரக்கூடியவர்கள், குழந்தைகள் இவர்களெல்லாம் போய் நூல் நிலையத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பை, ஒரு நூல் நிலையத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மிகுந்த வரவேற்பு தகுந்த ஒரு நடவடிக்கையாகும். இதை எப்பவுமே பாராட்டி வரவேற்கிறோம். ஏன்னா புத்தகம் தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த உலகத்தை மாற்றிய புத்தகங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக டாஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கியது. அதுபோல் ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும், அவனை நிதானமாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் எப்பொழுது அதை இன்னொருத்தன் ஒரு மனிதன் சொன்னால் கேட்க மாட்டான். ஒரு நபர்கிட்ட போய் ஒரு அறிவுரை போய் இன்னொருத்தர் போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவர் என்ன சொல்கிறது? ஆனால் தானாக போய் ஒரு புத்தகத்தை எடுத்து, ஒரு ஆவணப்படுத்தி இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது, நண்பர்களே அதை உள்வாங்கி கொண்டு சிந்திக்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால தான் பெரிய பெரிய அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்ற மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் புத்தகத்தில் கவனம் செலுத்தினாங்க. புத்தகத்தில் கவனம் செலுத்தி படிக்கிற பழக்கத்தை, வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கினார்கள். அதனுடைய வாசிப்பு பழக்கம் உண்டான காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சிந்தனையாளர்களை இறந்தும் இரவா புகழ் பெற்று காலம் கடந்து இன்றைக்கு சமூகத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பெற்ற புத்தக அறிவு தான் அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையிலே நம்முடைய தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலே நண்பர்களே, மிகச் சிறப்பாக கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் பெருமைக்குரிய ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் காவலர்கள் மற்றும் காவல்துறையை சார்ந்தவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நூல் நிலையம் அமைத்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. நாங்கள் பொதுமக்கள் சார்பாக இதை நாங்கள் வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.